Hi students, exercise 2.12 question number 3. Solve x value find பண்ண சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் ரைட் சைடில் வந்து 11 கொடுத்துருக்காங்க. 11 கணக்கு அப்படி எழுதுறோம் அப்படின்னா, அதாவது இந்த பண்புகள் எழுதலாம். log of a base b equal to இது ரெசிபிள் எடுத்து என்னாங்கன்னா 1 by log இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிரும், இடம் மாறி. அதாவது இங்கே a இருக்கு, இங்கே b இருக்கு. ஸோ அந்த மாதிரி எழுதுறோம். ஸோ 1 by log 8 base x plus 1 by log 4 base x, அதாவது log base மாறிர். அதே போல் plus 1 by ரெசிபிள் எடுத்தால் log of 2x இந்த மாதிரி கிடைக்குது ஈக்குவல் டு 11 நம்ம எழுதிட்டே வரணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 8 எப்படி எழுதலாம், 2 power 3ன்னு எழுதலாம். 8 வந்து 2 power 3, அப்போ 1 by log 2 power 3 base x. அதே போல் 1 by log 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம், இது வந்து x. அதே போல் 1 by log 2 தான், ஓகே, x ஈக்குவல் டு 1, சாரி 11 அப்படி எழுதுகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த பவர் அடுக்கு விதி யூஸ் பண்ணுறோம். அடுக்கு விதி என்னென்னா log of x power r base a ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், r into log x base a, அதாவது இங்கே இருக்கிற r வந்து இங்கே கீழே வரும், அந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். 1 by இங்கே 3 into log 2 base x plus 1 by 2 into log 2 base x plus 1 by இது அப்படியே எழுதுகிறோம் log 2 base x equal to 11. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 by log 2 base x வெளியே எடுக்கிறோம் காமனாக. 1 by log 2 base x காமனாக வெளியே எடுக்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா 1 by 3 ப்ளஸ் இங்கே வந்து 1 by 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து 1 ஈக்குவல் டு 11. ஸோ இப்போ எல்சிஎம் இதுக்கு, அதாவது 1 by 3 ப்ளஸ் 1 by 2 ப்ளஸ் 1, எல்சிஎம் வந்து 6 தான், ஓகே. அப்போ இது 2 டைம்ஸ் பெருக்கணும், ஓகே. 2 இங்கே 3ஆல் மல்டி பண்ணோம், மேலேயும் 3ஆல் மல்டி பண்ணோம், 3 இது வந்து 6ஆல் 6, அப்போ 9 11 by 6ன்னு கிடைக்குது. ஸோ 11 by 6 எழுதுகிறோம். 1 by log 2 base x into 11 by 6 equal to 11. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் டைம் அந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ என்ன இது வந்து மல்டிபிளேஷன் போது டிவைட் ஆகும். ஸோ 1 by log 2 base x equal to 11 இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகணும் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ 6 by 11, அடுத்து 11க்கு கட் பண்ணிட்டா ரிமைனிங் டைம் என்ன இருக்குன்னா 1 by log 2 base x ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு log a b அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதுனா 1 by ஏன்னா ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிரும், மாறி இடம் மாறி, அப்போ log a log b base ஏன்னு ஆயிரும், ஓகே. அந்த பண்பு மாதிரி இது எழுதுகிறோம். எழுதும்போது 1 byங்கிறது எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இப்படி இருக்கிறத நம்ம இப்படி திருப்பி எழுதுகிறோம். அப்போ log இது ரெண்டு இடத்த மாற்றுங்க. அப்போ இங்கே எக்ஸு இங்கே 2 ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது log a base b ஈக்குவல் டு c இடத்துல இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா b பவர் c ஈக்குவல் டு ஏன்னு, ஓகே. அப்போ அந்த மாதிரி எழுதும்போது இந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இது வந்து b, இது a, இது வந்து c. அப்போ 2 power 6 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் வேணும் என்னென்னா 2 power 2 வந்து 6 டைம்ஸ் பெருக்கிறோம். அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 64 கிடைக்கும். அப்போ 64 ஈக்குவல் டு எக்ஸு, தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 64. அப்போ நமக்கு தேவையான வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுதான் நமக்கு தேவையான அந்த வேல்யூ, எக்ஸ் வேல்யூ மதிப்பு. தேங்க்யூ.